ஹாய் ஆல். அன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தழை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். ஸோ நான் உருட்டி வச்சுட்டேன். அந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மழை செம்மையாக கொட்டிகிட்டு இருந்தது சேலத்தில். ஹரிக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்தது, சாய்க்கு ஸ்கூல் இல்லை. ஸோ ஹரியை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, சாய் வந்து குடை எடுத்துகிட்டு வந்துட்டான். அம்மா அண்ணா வந்தால் நனைஞ்சிடுவான், குடை எடுத்துகிட்டு நிற்கலாமா, வந்தால் ஒன்றை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த கேப்பில் பாருங்கள், குடையை வச்சு என்ன ஆட்டம் ஆடி விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அதை என்ன பண்ணேன், சூடாக நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு எண்ணெயில் போட்டு பொரித்தேன். இது வந்து நீங்கள் மிதமான சூட்டில் வச்சுட்டு போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா உள்ளேயும் நல்லா ட்ரை ஆகிடும், மேலேயும் கருகி தீஞ்சு போகாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த குட்டி குட்டி பால்ஸ். செம கிறிஸ்பியாக இருந்தது. அப்போ உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடுது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த என்ன சொல்கிறது, இந்த ரெய்னி வெதருக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா வடை, போண்டா, பஜ்ஜி இல்லாமல் இந்த மாதிரி பொட்டேட்டோ வச்சு செஞ்சு கொடுங்க. பொட்டேட்டோ வந்து வெயிட் கெயின் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு கொடுங்க. பாய்.